நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுகவால் அறிவிக்க முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரசுடன் தான் தற்போது வரை திமுக கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக விமர்சித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு எதிராக சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்பதை பிரதமர் மோடி வாக்குறுதியாக அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை. பின்னர் நேற்று மாலை கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை குறித்து விளக்கம் அளிக்காமல் சென்றுவிட்ட பிரதமர் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து விட்டதாக சாடினார். பிரதமரை சந்திக்க தற்போது வரை நேரம் கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையில நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை விளக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஆனா மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் உள்ள உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். முன்னதாக உதகை நிகழ்ச்சியில் பேசிய போது நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்க முடியுமா என முதலமைச்சர் சவால் விடுத்தார். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? பின்னர் இந்த காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் இதற்கு விரைவில் விடை கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையெல்லாம் தெரியாது எனவும் அவர்களின் கூட்டணிக்கு கொள்கைகள் கிடையாது என்றும் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதிலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை என அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கம் வாயிலாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்று மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்றும் அதிமுக வினவியுள்ளது. நீட் தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்திவிட்டு அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக அந்த கூட்டணியில் தானே திமுக தற்போது வரை அங்கம் வகித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் இருக்கிறது என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திமுக நடத்தும் நாடகத்தை மக்கள் நம்பப் போவதில்லை என்று அதிமுக பதிலளித்துள்ளது.